இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு புது படத்துக்கு கதையே நமக்கு தெரியாது. நம்ம அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் ஒரு புக்கிங் ஆர்வம் இருக்குன்னா ஒரு லாஜிக் இருக்குது. பிகாஸ் என்னன்னா எனக்கு அந்த அந்த ஃபேஸ் வந்து ரிவீலே ஆகலை, அந்த ஸ்டோரி ரிவீலே ஆகலை. நான் வந்து எப்படி ப்ரெசன்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறேன். இது வந்து நீங்கள் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா பெரிய ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஒரு நீங்கள் பெரிய எல்இடி டிவியில் வீட்டில் உட்காந்து ஒரு யூடியூப்பை கனெக்ட் பண்ணி, இல்லை ஒரு அமேசான் ப்ரைமில், நீங்கள் ஒரு ஓடிடியில், இல்லை யூடியூப்பில், இல்லை சன் டிவியில், கேடிவியில் இல்லை 1000 தடவை பார்த்துருப்பீங்க. ஈவன் தோ பாஸ் பண்ணியே பார்க்கலாம். அப்படி இருந்தும் கொண்டாடப்படுதுன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அந்த கதையினுடைய வலு. எந்த ஒரு சினிமாவையும் காப்பாற்றணும்னா கதை தான் காப்பாற்றும். நீங்கள் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. கதை வந்து நம்ம போடுற ட்ரெஸ்ஸு மாதிரி, அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய ட்ரெஸ்ஸு தான் நம்மளை மிகப்பெரிய அழகாக காட்டும். நம்மளுடைய முகம் என்ன அழகாக இருந்தாலும் ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி நாயகர்கள் பாதி கதை பாதி, அதுதான் காப்பாற்றும். அது ரொம்ப முக்கியம். அந்த கதையை தவற விடுறாங்கன்னு எனக்கு இப்போ தோணுது. இப்போ வர ஜென்சி கிட்ஸ் மேலே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அந்த படங்கள் ரொம்ப நிலைக்க மாட்டேங்குது. இப்போ டியூட் போன்ற படங்கள்லாம் சமுதாயத்துக்கு தேவையில்லாத படம் தான். அது நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறத வச்சுக்கிட்டு, இல்லை பெரியார் 1000 கொள்கை சொல்லியிருக்காரு, அதில் அந்த இதெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து புகுத்துங்கிறது சரியாத விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் சொல்கிறது என்னென்னா தவிர்க்கணும். இதை தவிர்த்தோம்னா ரீரிலீஸுடைய மோகம் கொஞ்சம் குறையும், நல்ல கதைகள் வெளில வரும், நிறைய பேருக்கு பொழப்பு நடக்கும்.